இந்த ஜோதிடத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு விதிகள் இருக்குது. அதில் ஒரு குறிப்பிட்ட விதிகள்லாம் சில இதுக்கு ஒர்க் ஆகிறது இல்லை. அதில் முக்கியமானது என்னென்னா கிரக சேர்க்கை. ஸோ ஒரு சில கிரக சேர்க்கை சேரும்போது வித்தியாசமான பலன்களை கொடுக்குது. ஸோ ஆய்வுகள் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியுது. ஸோ அந்த கிரகங்கள் சேரும்போது அந்த நீச்சமாக இருந்தாலும் சரி, உச்சமாக இருந்தாலும் சரி, வக்ரமாக இருந்தாலும் சரி, ஒரு சில கிரக சேர்க்கை வந்து ஒரு டிஃப்ரெண்டான பலனை வந்து கொடுக்கறத பார்த்துருக்கோம். அதில் சூரியன் புதன் சேர்க்கை இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருந்தாலும் அதோட அத்தாரிட்டி அந்த 2 கிரகங்களும் சேர்ந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு பலனை கொடுக்குது அப்படின்னா அவங்க கல்வி அறிவு, அவங்களோட மைண்ட் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், அவ்வளோ ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். கல்வி அறிவு எஜுகேஷ்னல் பார்த்தோம்னா அந்தளவுக்கு ஒரு ஸ்கில் இருக்கும். பிஸ்னஸும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட் இருக்கும். அவங்க டிசிஷன்லாம் எடுத்தாங்க அப்படின்னா வேகமாக எடுப்பாங்க. ஸோ மற்றவங்க மாதிரி இல்லாமல் அவங்களோட ஜாதகத்தில் சூரியன் புதன் சேர்க்கை இருக்குது அப்படின்னா அவங்க எடுக்கக்கூடிய டிசிஷன்லாம் வேகமாக இருக்கும். ஸோ டக்குன்னு முடிவு எடுத்து உடனடியாக செஞ்சுருவாங்க. ஆனால் சில நெகட்டிவ்ஸும் இருக்கும். ஒரு ஈகோ கிளாஸ் இருக்கும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம், தாங்கிற ஒரு இதுவும் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதிகம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மனப்பான்மையும் வந்து அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம்.